ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி வியூஸ். இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டாபிக் பேரண்ட்ஸ் சைல்ட் குட் ரிலேஷன்ஷிப். அதாவது பெற்றோர்கள் உங்கள் குழந்தையோட ஒரு நல் உறவை வளர்க்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை அன்பாக வளர்க்கத்தான் விரும்புவார்கள். பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கான தொடர்பு என்பது மிகவும் புனிதமானது. இந்த உறவுக்குள் பல்வேறு விஷயங்கள் நடக்கவும் அன்பான தருணங்கள் உருவாக்கவும் பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். நண்பர்கள் போல உங்கள் குழந்தையிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு பெற்றோராகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்க குழந்தையின் வளமான எதிர்காலம் பெற்றோர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது. உங்க குழந்தையோட நீங்க உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்க வேண்டும். அதற்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம்? எளிதான வீட்டு வேலைகளில் உங்க குழந்தையை ஈடுபடுத்தி இருவரும் சேர்ந்து செய்யலாம். புதிய மரக்கன்றுகளை நடுவது, உணவை தயாரிப்பது அல்லது காய்கறியில் தோல் உரிப்பது போன்ற எளிமையான வேலைகளை இருவரும் இணைந்து செய்யுங்கள். இது வேலையை எப்படி பகிர்ந்து செய்யலாம் என்று உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்கவும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உதவும். இதனால் உங்க குழந்தைங்க செல்போன் அல்லது வீடியோ கேம் போன்ற பிற எலக்ட்ரானிக் டிஜிட்டல் செலவிடும் நேரத்தை குறைக்கும். அடுத்தது, ஒன்றாக சாப்பிடுங்கள். சாப்பிடும்போது வீட்டில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள். குடும்பத்தோட ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடுவது உங்கள் குழந்தையுடன் தொடர்பு கொள்ளவும் உங்க தொடர்புகளை வலுப்படுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. ஒற்றுமையும் பெற்றோர் குழந்தை உறவையும் வலுப்படுத்தும். மேலும் சாப்பிடும்போது ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவை சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை உங்க குழந்தைக்கு கற்பிக்க வேண்டும். அடுத்தது, அவங்க கூட விளையாடுவது. உங்க குழந்தையுடன் நேரம் செலவிட அவர்கள் செய்ய விரும்பும் செயல்பாடை தேர்ந்தெடுங்கள். இது உங்க குழந்தையின் வயது மற்றும் ஆர்வங்களை பொறுத்தது. நீங்க இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதுதான் முக்கியம். அந்த நோக்கம்தான் இருக்கணுமே தவிர, பொதுவாக நீங்க உங்க குழந்தையுடன் சேர்ந்து விளையாடலாம். இல்லைன்னா உங்க குழந்தை தேர்ந்தெடுக்கும் விளையாட்டை நீங்கள் ரசிக்கவில்லை என்றாலும் அதை செய்ய நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்படி செய்வது உங்க குழந்தை மீதான அக்கறையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தும். நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் உங்க குழந்தைங்க அவங்க செய்யற செயல்ல அதிக ஈடுபாடும் அவங்க விருப்பத்தோட அதை செய்யறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்களின் ஆளுமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்க குழந்தை புதிதாக ஒன்றை முயற்சிக்கும் போது அதை சிரிப்புடன் வரவேற்க வேண்டும். இது உறவுகளை வலுப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும். அடுத்தது, குழந்தையின் உணர்ச்சிகளை அறிந்து கொள்ளுங்கள். உங்க குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்கிறது, எதை விரும்புகிறார்கள் என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் கேட்பது உங்க குழந்தையோட ஆழமான தொடர்பில் இருக்க உதவும். நீங்க ஒரு விஷயத்த அவங்களோட பார்வையிலிருந்து தான் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளணும். உங்க பிள்ளையின் உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்க குழந்தை என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் அவங்களோட உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். அடுத்தது, அன்பான தொடுதல். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஒரு அரவணைப்பு மற்றும் உண்மையான பாசம் தேவைப்படுகிறது. ஆதலால் உங்க குழந்தைகளுக்கு அன்பான அரவணைப்பை கொடுப்பது மிகவும் முக்கியம். உங்க குழந்தைகளின் கைகளை பற்றி கொள்வது, கட்டிப்பிடிப்பது போன்றவை அவர்களுடன் உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்க உதவும். மேலும் உங்க குழந்தையுடன் இணைவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதற்கான சந்தர்ப்பத்தை அமைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறைக்கு மத்தியில் பெற்றோர்களும் குழந்தைகளும் மிக குறைந்த நேரத்தை ஒன்றாக செலவிடுகிறார்கள். பணிபுரியும் பெற்றோர்களின் விஷயத்தில் இது இன்னும் முக்கியமானது. ஏனென்றால் வேலைக்கு பெற்றோர்களுக்கு இது சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு அதிக நேரம் பிள்ளைங்களோட செலவிட முடியல. அதனால பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கு இடையே இந்த உறவுகள் ரொம்ப தூரமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில குழந்தைகளோட உறவை மேம்படுத்துவது மிகவும் கடினம். இருப்பினும் இந்த விஷயங்களை அவங்க செய்தாங்கன்னா இன்னும் உங்க குழந்தையோட உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும். ஏன்னா உங்க குழந்தைங்களுக்காக தானே நீங்க வேலைக்கு போறீங்க. எந்த ஒரு பிஸி ஷெடியூலா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைமை நீங்க ஒதுக்குனீங்க. உங்க குழந்தையோட ஒரு நல்ல உறவு அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த நீங்க பூர்த்தி பண்ண முடியும். இது பிள்ளைங்களுக்கானது. பிள்ளைங்கள் எப்பவுமே பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கணும்.
பெரியவங்க பேச்ச கேட்டு மதிச்சு நடந்தா அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேற்றத்தை தான் அடைவாங்க. நாம எப்பவுமே, ஏன்னா நம்மளை விட அவங்க அனுபவசாலி, அனுபவ ரீதியா நமக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நமக்கு வயதின் காரணமாக நாம அதை கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம கேட்டு நடந்தோம்னா, ஒரு நிமிஷம் நாம அதை யோசிச்சு கேட்டு நடந்தா நாம சில கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாம். நாம இதை கேட்காதனால பல கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது. உங்களுக்கு ஒரு சிறுகதை. ஒரு ஊர்ல ஒரு ஏழை மனிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். இந்த ஏழை மனிதரின் செல்வம் ஏதும் இல்லை என்றாலும் தன் குழந்தைகளை அன்பு காட்டி அரவணைத்து நல்ல வழியில வளர்த்து ஆளாக்கினார். தான் இறக்கும் தருவாயில தன் பிள்ளைகளை அழைத்து, குழந்தைகளே, உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடம் பெரிதாக சொத்துக்கள் ஒன்றும் இல்லை. என்னிடம் உள்ளதை உங்களுக்கு தருகின்றேன். இதை கொண்டு நீங்கள் புத்தியோட பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். முதல் மகனுக்கு ஒரு கோழியும், 2வது மகனுக்கு அரிவாளையும், 3வது மகனுக்கு ஒரு பூனையும் கொடுத்தார். மகன்களே, இந்த பொருட்களை பார்த்து ஏளனமாக நினைக்க வேண்டாம். இந்த பொருட்கள் உங்கள் தந்தையுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. என் சொல் பேச்சை கேட்டு நடந்தால் உங்களுக்கு நிறைய பொருட்களை இவை சம்பாதித்து தரும். இவற்றை எடுத்துக்கொண்டு இந்த பொருட்கள் இல்லாத நாடுகளுக்கு சென்று உங்கள் அறிவையும் திறமையும் பயன்படுத்தினால் நீங்கள் நிச்சயம் பணக்காரன் ஆவீர்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தார். தந்தையை இழந்த பிள்ளைகள் மிகவும் வருந்தின. இறப்பு சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து பிறகு மூத்த மகன் தந்தை சொற்பேடு கேட்டு கோழியை எடுத்துக்கொண்டு பணக்காரன் ஆவதற்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். ஒவ்வொரு நாடாக சென்றான். எல்லா நாட்டிலும் கோழிகள் இருந்தன. எனவே அவனது கோழியை விலைக்கு வாங்குவோர் ஒருவர் கூட இல்லை. இப்படியாக பல நாடுகளை சுற்றி திரிந்தான். அவனுக்கு வெறுப்பு உண்டாயிற்று. இருப்பினும் அப்பா சொன்ன சொல்லை நினைத்து மனதை தேற்றிக் கொண்டான். ஒரு நாள் ஒரு புதிய தீவை அடைந்தான். அந்த தீவு கோழிகளே இல்லை. சூரியனை கண்டு காலை மாலை நேரத்தை அறிந்து கொள்வோர். ஆனால் இரவு நேரத்தை அவர்களால கணக்கிட முடியவில்லை. அவனுக்கு ஒரு யோசனை, இதுதான் சரியான நாடு, நமக்கு கோழியை விற்க இந்த நாடுதான் சரியானது. அந்த ஊர் மக்களை அழைத்தான். மூத்தவன், இந்த பறவையை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதன் தலையில் அழகான கொண்டை இருக்கிறது. இந்த பறவை இரவு நேரத்துல 3 முறை கூவும். அப்படியானால் 3 சாமம், 2ஆம் சாமம், 3ஆம் சாமம் என்று கணக்கிட வேண்டும். 3ஆம் சாமம் வந்ததும் விடிய போகிறது என்று அர்த்தம். அதே போல பகலில் கூவும் போது நேரத்தை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை சொன்னான். அதை கேட்டு அந்த தீவு மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அன்று இரவு கோழி கூவுவதை கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர். அன்று இரவு கோழி 3 முறை கூவியது. அதை கேட்ட மக்கள் விழிப்படைந்தனர். ஐயா, இந்த பறவையை எங்களுக்கு விலைக்கு கொடுங்கள் என்று கெஞ்சி அவ்வூர் மக்கள் 1 மூட்டை பொன் நாணயம் கொடுத்தால் நிச்சயம் இந்த பறவையை தருகிறேன் என்றான். இத்தனை சிறந்த பறவையை இவ்வளவு சிறிய அளவு பொன் கேட்கிறானே என்று நினைத்த மக்கள் உடனே அவன் கேட்ட அளவு பொன்னை கொடுத்து அந்த கோழியை வாங்கி கொண்டனர். பொன்னை எடுத்து கொண்டு ஊர் திரும்பினான் மூத்தவன். அண்ணன் கொண்டு வந்த பொற்காசுகளை கண்டு வியப்படைந்தனர் தம்பிகள் இருவரும். உடனே 2வது மகன் தன் அரிவாளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் புறப்பட்டு சென்ற பல நாட்கள் வரை அந்த அரிவாளால் எந்த பயனும் ஏற்படவில்லை. பல இடங்களில் சுற்றி கடைசியாக ஒரு நாட்டிற்கு வந்தான். அந்த நாட்டில் இருந்தவர்கள் அரிவாளை பார்த்ததே இல்லையாம். அந்த நாட்டு மக்கள் வயல்களில் தானியம் விளைவித்தனர். அவற்றை கையால் கசக்கியும் அல்லது கதிர்களை கிள்ளியும் எடுத்து செல்வார். அதனால் தானியங்கள் பல வகையிலும் கீழே சிந்தி வீணாவதை குறித்து வருந்தினர். அத்துடன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டியதாயிருச்சு. அந்த நிலையை பார்த்து 2வது மகன் அந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய அரிவாளின் பயனை எடுத்து கூறினான். பிறகு அரிவாளை கொண்டு கதிர்களை அறுத்து காட்டி கொடுத்தான். அதனால கதிர்கள் வீணாகாமல் இருப்பதை கண்ட மக்கள் ஆச்சரியமடைந்தனர். என்ன விலைக்கு வேண்டுமானாலும் சொல், தருகிறோம். அந்த அரிவாளை எங்களுக்கு கொடுத்துவிடு என்றானர். 2 மூட்டை நிறைய தங்க நாணயங்கள் கேட்டான். அப்படியே கொடுத்துவிட்டு அந்த அரிவாளை வாங்கி சென்றனர். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் இளையவன். அண்ணன்கள் இருவரும் நிறைய பணம் சம்பாதித்து வந்ததை கண்ட தம்பி மகிழ்ச்சி அடைந்தான். தானும் அவ்வாறே
செல்வதாக கூறி தன்னுடைய பூனையுடன் புறப்பட்டான். பூனையுடன் பல நாடுகள் சுற்றி பார்த்தான். எல்லா நாடுகளிலும் பூனைகள் இருந்தன. இதனால் சில மாதங்கள் மிகவும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் ஒரு நாட்டிற்குள் நுழைந்தான். அந்த நாட்டில் பூனைகளே இல்லை. ஆனால் எக்கச்சக்கமான எலிகள் இருந்தன. அவை மக்களுக்கு கொடுத்து வந்த துன்பங்கள் ஏராளம். இதனால் அந்த ஊர் மக்கள் நிம்மதியை இழந்தனர். அந்த ஊர் ராஜா எலிகளின் தொல்லையை எப்படி நீக்குவது என்று தெரியாமல் தவித்தான். அச்சமயத்தில் அங்குள்ள ஒரு வீட்டில் தங்கினான் சிறியவன். அந்த வீட்டில் இருந்த எலிகள் எல்லாம் வேட்டையாடியது பூனை. 2 நாட்களில் அந்த வீட்டில் எலிகளே இல்லை. இதை கண்ட நகரத்து மக்கள் மகிழ்ந்து போய் அரசனிடம் இந்த விஷயத்தை கூறினர். உடனே அரசன் அந்த புதுமையான விலங்கை விலைக்கு வாங்கினால் நாட்டிற்கு நன்மை ஏற்படும் என நினைத்தான். பூனைக்காரனை அழைத்து உனக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டான். 10 மூட்டை பொன் 10 மூட்டை வெள்ளி கொடுத்தால் இந்த விலங்கை தருகிறேன் என்றான். அப்படியே கொடுத்து பூனையை வாங்கி கொண்டான் அரசன். தன் சம்பாதித்த பொருட்களோட ஊர் போய் சேர்ந்தான். தங்களை விட தங்கள் தம்பி பல மடங்கு மிகுதியான பொருட்கள் கொண்டு வந்ததை கண்டு மகிழ்ந்தனர் அண்ணன்கள். சகோதரர்கள் மூவரும் தங்களுக்கு வேண்டிய வீடு, நிலம் முதலியவற்றை வாங்கி கொண்டு சுகமாக வாழ்ந்தனர். நீதி. குட்டீஸ், பெற்றோர் சொல் கேட்டு நடந்தால் பிள்ளைகளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பார்த்தீர்களா? நீங்களும் உங்கள் பெற்றோர் பேச்சை கேட்டு நடந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டாகும். நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.